கிரிக்கெட்டுக்கு பிளேயர்ஸ் முக்கியம் இல்லம்மா, பிளேயர்ஸுக்கு தான் கிரிக்கெட் முக்கியம். இப்படிதாங்க விராட் கோலியை கொண்டாடிட்டு வந்த ரசிகர்களுக்கு அஸ்வின் சரியான பதிலடி கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விராட் கோலி ரஞ்சி டிராஃபில களமிறங்கினாரு. இவர் களமிறங்கினாரு. விராட் கோலி ஃபேன்ஸை கையில பிடிக்க முடியலங்க. என்னமோ அவர் ஏதோ பெரிய டோர்னமெண்ட் விளையாடுற மாதிரி அவரை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, விராட் கோலி இத்தனை வருஷம் கழிச்சு ரஞ்சில கிளம்பிறங்குறாரு, இது சூப்பரான தருணம், அப்படி தரணும் இப்படி தரணும் அப்படின்னு விராட் கோலியோட ஆட்டத்தை பார்க்கறதுக்கு நேரடியா நிறைய ரசிகர்கள் ஒன்று கூட்டிட்டாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு விராட் கோலிக்கு ஆதரவா நிறைய கருத்துக்களையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஒரு ரசிகர் எல்லாம் மீறி போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, விராட் கோலி ரஞ்சி டிராஃபில விளையாடுறது அந்த ரஞ்சி டிராஃபிக்கே பெருமை, உண்மையிலே ரஞ்சி டிராஃபி இஸ் பிளெஸ்ட் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. இதை பார்த்துட்டு தான் அஸ்வின் பயங்கர காண்டாயிட்டாரு. இதை பற்றி கேட்கும்போது அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. உங்களுக்கெல்லாம் ரஞ்சி டிராஃபி ஹிஸ்ட்ரியை பற்றி என்ன தெரியும்? இது எத்தனை வருஷமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு, இதில் என்ன மாதிரி கிரிக்கெட் ஜாம்பவான்கள்லாம் விளாண்டுருக்காங்கன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே கிரிக்கெட்டுக்கு பிளேயர்ஸ் முக்கியம் இல்லை, பிளேயர்ஸுக்கு தான் கிரிக்கெட் முக்கியம். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்கன்னு அஸ்வின் சரியான பதிலடி கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே அஸ்வின் சொல்லியிருக்கிறது 100% உண்மைதாங்க. ஏன்னா இந்த ரஞ்சி டிராஃபியை ரோஹித் சர்மா விராட் கோலியும் விளையாட வந்தாதான் வந்தாங்க. இவங்களோட ஃபேன்ஸை கையில பிடிக்க முடியலங்க. அவங்க பாட்டுக்கு இது என்னமோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிசிசிஐயோ இந்த 2 பிளேயர்ஸையும், நீங்களாம் சீனியர் பிளேயர்ஸாக இருந்து என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டில் மோசமாக விளையாடிட்டு இருக்கீங்க, போய் ரஞ்சி டிராஃபியாவது விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லி பிசிசிஐ தலையில குட்டு வச்சு அனுப்பிவிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்னமோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி, பார்த்தீங்களா எங்களோட தலைவன் வந்துட்டான், எங்களோட சிங்கம் வந்துட்டான் அப்படின்னு இந்த 2 பிளேயர்ஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு தகுந்தாப்ப ரஞ்சிலையாவது உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா 2 பிளேயர்ஸும் மோசமாக அவுட் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி தான் ரசிகர்கள் இவங்களை கொண்டாடுறாங்களோ தெரியலங்க. உண்மையிலே அஸ்வின் சொன்னாதான் கரெக்டு. என்னைக்குமே கிரிக்கெட்டுக்கு பிளேயர்ஸ் முக்கியம் இல்லை, பிளேயர்ஸ்க்கு தான் கிரிக்கெட் முக்கியம். ஒரு டீம்ல இடம் பிடிக்கணும் அப்படின்னா பிளேயர்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அந்த டீம்ல இடம் பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கணும். இப்போ விராட் கோலி பெஸ்ட் பிளேயரா இருக்கலாம், ரோஹித் சர்மா பெஸ்ட் பிளேயரா இருக்கலாம். ஆனால் அவங்கள விட ஒரு பிளேயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் டீம்ல இடம் கிடைக்கணும். அதை விட்டுட்டு என்னப்பா ரோஹித் சர்மா எப்படி ஆள் தெரியுமா, விராட் கோலி எப்படி ஆள் தெரியுமா, இவங்க தான் டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றது இது கரெக்டான விஷயம் கிடையாதுங்க. இதனால தான் அஸ்வின் ஒரு சரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ரசிகர்கள் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க ஆச்சரியமா வந்திருக்கு. உண்மையிலே ரசிகர்கள் தான் பிளேயர்ஸை கொண்டாடுறாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்கூத்து இருக்கான்னு தெரிலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.